राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो निधिवन की जय। நிதிவனம் ரொம்ப அழகான ஒரு சின்ன உபவனம். அந்த நிதிவனத்தினுடைய அழகான விஷயங்கள்ல நேத்தி நாம அங்க இருக்கக்கூடிய ரங்க மஹல் அது பார்த்தோம். அதாவது ராதா கிருஷ்ண பெட்ரூம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய விஷாகா குண்ட், அதுக்கப்புறமா ஜோரான, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷாகா குண்ட், அதுக்கப்புறமா ரங் மஹல், அதுக்கப்புறமா ராசலீலா ஸ்தலம், அதுக்கப்புறமா வம்சி சோரி ராதா ராணி, இதெல்லாம் பார்த்தோம். சரியா? இது இல்லாமல் இன்னும் ரெண்டு முக்கியமான இடங்கள் இருக்கு. நிதிவனம். அந்த நிதிவனத்துல உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நிறைய அந்த மரங்கள் தான் பார்ப்போம். நிறைய வன துளசி, காட்டு துளசி அந்த நிதிவனத்துக்குள்ள இருக்கு. அந்த காட்டு துளசியில ரெண்டு வெரைட்டி உண்டு. ஒன்று கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கும், ஒன்று கொஞ்சம் நீட்டமா இருக்கும் அந்த இலைகள். அது ஒன்று கிருஷ்ணன், ஒன்று கோபிகைகள், கோபி அப்படின்னு சொல்லுவோம். மாற்றி 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 இருக்கும். இந்த நிதிவனத்துக்குள்ள நுழைஞ்சு முதல்ல அப்படியே போகும்பொழுது, பிரதட்சணமா போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வரும். அந்த இடத்துக்கு பேர் பிஹாரிஜி பிரகட் ஸ்தல் அப்படின்னு பேரு. பிஹாரிஜி பிரகடனமான ஸ்தலம் அப்படின்னு பேரு. அது இந்த பிஹாரி, பாங்கே பிஹாரி, வன விஹாரி, வனுக்கே விஹாரி, பனுக்கே பிஹாரி, பாங்கே பிஹாரி. இப்படிதான் அவனுடைய பெயருக்கான அர்த்தம். வனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவன் விஹாரி, ஆனந்தத்தை தரக்கூடியவன் விஹாரி, இங்க அங்க அலையக்கூடியவன் விஹாரி. அதான் விஹாரி அப்படின்னா இந்தியில பார்த்தோம்னா தூம்னேவாலா, அப்புறமா ஆனந்த் தேனேவாலா, ஆனந்த் லேனேவாலா, ஆனந்தத்தை எடுத்துக்கிறவன், அப்புறம் கிருஷ்ணா, அப்படிதான் அர்த்தம் கிடைக்கிறது. ஆனந்தத்தை ரசிப்பவன், ஆனந்தத்தில் தருபவன், ஆனந்தத்தில் திளைப்பவன், வனத்தில் அலைபவன், கோபிகைகளுடைய மனவனத்தில் அலைபவன், கோபிகைகளுடைய வனத்தில், கோபிகைகளோடு வனத்தில் அலைபவன், கோபாலர்களோடு வனத்தில் அலைபவன், கோக்களோடு கோமாதாக்களோடு வனத்தில் அலைபவன், வனத்திலேயே அலைபவன் வனவிஹாரி. சம்ஸ்கிருதம் அதே, ஹிந்தியில வனுக்கே விஹாரி. அதே பெங்காலிக்காராளுக்கு வராது இல்லையா? பனுக்கே பனுக்கே பிஹாரி, பன்கே பிஹாரி, பன்கே பிஹாரி, பன்கே பிஹாரி, பாங்கே பிஹாரி. அவ்வளவுதான். அவன் பிரகடனமான ஸ்தலம் தான் முதல்ல நான் சொல்லல. ஏன்னா முதல்ல நிதிவனத்தினுடைய புராண விஷயங்கள்லாம் சொல்லிடணும். நிதிவனத்துல தான் விஷாகா குண்ட், நிதிவனத்துல தான் ராதாராணியினுடைய அழகான ராசலீலாவுடைய ஸ்தலம், ராதாராணி கிருஷ்ணனுடைய சிங்கார ஸ்தலம், அழகாக வம்சி சோரி ராதிகா ராணியினுடைய கோவில். அப்படி அந்த நிதிவனத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா முதல்ல நாம பார்க்கக்கூடிய இடம் பாங்கே பிஹாரி பிரகட ஸ்தலம்.
இந்த பாங்கே பிஹாரி யாருக்கு கிடைச்சான் அப்படின்னா சுவாமி ஹரிதாஸ். நிறைய ஹரிதாசர்கள் நம்ம தேசத்துல உண்டு. சரியா? நமக்கு தெரிஞ்ச சமீபத்துல ஹரிதாஸ் அப்படின்னா ஹரிதாஸ் கிரி குருஜி. அவர்தான் நமக்கு தெரிஞ்ச சமீபத்துல. தென்னாங்கூர்ல கூட பாண்டுரங்கன் கோவிலை கட்டினவர். ராதே கிருஷ்ணா அப்படின்னு கம்பீரியமா சொல்லக்கூடியவர். நல்ல பஜனை பாடுபவர் நம்ம ஹரிதாஸ் கிரி குருஜி. அவர்தான் கோட்டேஸ்வர். நம்ம ருத்ரப்பிரயாகை கோட்டேஸ்வர்ல ஜலசமாதி ஆனவர். சரியா? இது இல்லாமல் நிறைய ஹரிதாசர்கள் உண்டு. அதுல ஒரு ஹரிதாசர். இந்த மத்திய சம்பிரதாயத்திலும் ஹரிதாசர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. வடக்குல நிறைய ஹரிதாசர்கள் உண்டு. அதுல இந்த ஹரிதாஸ், சுவாமி ஹரிதாஸ் அப்படின்றவர் ஆசுதீர் கங்காதேவி இவர்களுக்கு ராதாஷ்டமி அன்னைக்கு பிறந்தவர். 1478 வருஷத்துல சுவாமி ஹரிதாஸ் பிறந்தார். அவர் பிறந்தது ஹரிதாஸ்பூர் அப்படின்னு பெயர். உத்தரப்பிரதேச அலிகார் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்துல இருக்கு. இவரெல்லாம் பார்த்தோம்னா கர்காச்சாரியாருடைய வம்சத்திலே பிறந்தவர் இவர். ஒரு ஸ்டேஜில் இவெல்லாம் மூதாதையர்கள்லாம் முல்தான் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. இன்னைக்கு அந்த இடம் பாகிஸ்தான்ல இருக்கு. அங்க போயிட்டார்கள். திரும்பி அங்கிருந்து மீண்டும் அவர்கள்லாம் பாரத பூமிக்கு ரொம்ப நாள் அதெல்லாம் பாகிஸ்தான் பெரிய இன்னைக்கெல்லாம் முன்னாடி. அப்ப இவர்கள்லாம் திரும்பி அவரோட தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இவர் கல்யாணம் எல்லாம் ஆனவர். அவர் சிதிர அவர் மனைவியும் போயிட்டார். அதன் பிறகு அவர் நேர பிருந்தாவனம் வந்துட்டார். பிருந்தாவனத்துல அவர் பாட்டுக்கு உட்காந்துண்டு, நிறைய காடு உண்டு இல்லையா பிருந்தாவனத்துல, அந்த காட்டுக்குள்ள உட்காந்துட்டு பஜனை பாடுவார், நிறைய தியானம் பண்ணுவார். அப்படி அவர் பஜனையும் பாடி தியானமும் பண்ண ஒரு ஸ்தலம்தான் இந்த நிதிவனம். இந்த நிதிவனத்துல தான் அவர் ஏகாந்தமா உட்காந்து. அப்பெல்லாம் வெறும் காடு தானே பிருந்தாவனம். இன்னைக்கு பார்த்தா பிருந்தாவனம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி ஆயாச்சு. ஒரு கத்து கத்து இருக்கும். அந்த காலத்துல வெறும் காடு தான். சைத்தன்ய மகாபிரபுலாம் அந்த காலத்துல வெறும் காடு தான். இந்த நிதி வனத்துல தான் இவர் உட்கார்ந்து தபஸ் பண்றார் ஹரிதாசர். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாரத பூமியில நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒரு விஷயத்தை பிராதான்யமாக ஒத்துக்கொள்ளும். அதுல என்ன ஆகும்னா இன்னொரு சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை ஒதுக்கிட்டு போயிடுவார்கள் சில பேர். சில பேர் கொஞ்சம் அதுல வியாக்கியானம் வாதம் எல்லாம் பண்ணுவார். இன்னும் சில பேர் மற்றவர்களெல்லாம் குறைவாக பேசுவார்கள். ஸோ இப்ப நீங்க இந்த நிதிவனத்தை ஒத்துப்பா. ஆனா பாங்கே பிஹாரிய ஒரு சிலர் ஒத்துக்கொள்வது இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது இது எப்படின்னா சில சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பாங்கே பிஹாரி ஒன்றும் வஜ்ரநாபன் ஸ்தாபிதம் பண்ண மூர்த்தி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைப்பா. எதுக்கு இதை சொல்லி வைக்கிறேன்னா, என்ன குறிச்சு நீங்க பாட்டு பாங்கே பிஹாரி ஆச்சா போச்சான்னு சொல்லல, சில பேர்லாம் பெருசா கொண்டாடல அப்படின்னா அதுக்காகவும் சொல்லி வைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, எல்லா சம்பிரதாயமும் ஒரு சக்தி.
ஓகேவா? எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் விதவிதமான பகவத் அனுபவங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கா. நாம் அந்த கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நாம நம்முடைய கடமையை பார்ப்போம். அவரவர்களுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம். கூடுமான வரைக்கும் நான் எந்த ஆச்சாரங்களை பற்றியும் பேச மாட்டேன். ரொம்ப ரேரா அந்த ஸ்ரீகாரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னா நான் சொல்லுவேன், அவ்வளோதான். அதுவும் நேரடியாக வாக்கிட்டே சொல்லிடுவேன். சில விஷயங்கள் கூடுமான வரைக்கும் எந்த சம்பிரதாயத்தையும் நான் குறைவாக ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சம்பிரதாயம், ஏதோ ஒரு பக்தி பண்றா, அவ்வளோதான். அதுக்கு மேல அதை பற்றி பேசுறதுக்கு என்ன டைம் இல்லை, நமக்கு அவசியம் இல்லை. அதனால சில பேர் பாங்கிய பிகாரியை பெருசாக சொல்ல மாட்டார்கள், அதுக்காக சொல்றேன். சரியா? இந்த ஹரிதாசர் இந்த நிதிவனத்துல உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு ஏகாந்தமா நாம ஜபம் பண்ணுவார், பஜனை பண்ணுவார். அவர் பாட்டுக்கு தபஸ். இதெல்லாம் 1500 அவர் 1000 என்ன சொன்னேன் கண்டுபிடிச்சதுங்க பார்க்கலாம். நிதி இடம் தானே இப்ப இடம் ஞாபகம். நிதிவனம் நிறைய பேர் அழகா கூகுள்லாம் பண்ணி பார்த்து 2.5 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டீர்கள். சூப்பர். 2.5 ஏக்கர்னு எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு இல்லையா? அங்கதான் அந்த நிதிவனத்தோட சைஸ் செய்வார். ஸோ ஹரிதாசர் அங்க உட்காந்துட்டு தபஸ் பண்றார், அழகா தபஸ் பண்றார். அப்பப்ப தனியே போய் உட்காந்துருப்பார். அப்புறம் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் அவருக்கு சிஷ்யர்கள்லாம் வந்தார்கள். நாம சங்கீர்த்தனம், பஜனை இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அவளுடைய சம்பிரதாயத்தில். அப்ப பஜனை எல்லாம் பண்ற. அப்ப சிஷ்யாளுகள்லாம் இந்த நிதிவனத்துக்குள்ள பெருசா அவள்லாம் வரமாட்டார்கள். அவளுக்கெல்லாம் ஒரு நாள் ஆசை, சுவாமி நீ எப்பயும் போய் அங்கே தபஸ் பண்றாளே, நல்லா இருக்குப்பா, அங்கே அப்படி ஒரு தெய்வீக அனுபவம். அப்படியா? எங்களுக்கும் அதை பார்க்கணும். சரி அவங்கள போய் பாருங்களேன் அப்படின்றார். அவள்லாம் உள்ள போய் பார்க்கறா. அவளுக்கு ஒன்றும் புரியல, இருட்டா இருக்கு நீ கொஞ்சம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரே வெளிச்சம். அவளுக்கு என்ன ஏன்னு ஓடி வந்துட்டா பயந்து போய். இன்னைக்குமே இந்த நிதிவனத்தை பத்தி சொல்லும் பொழுது ராத்திரி யாரும் இருக்க மாட்டா, உள்ள இருக்க வாழ்க்கை ஒன்றும் புரியறது இல்லை, நிறைய சொல்லுவா. சில பேர் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்தார்கள், அதுக்கப்புறம் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டார்கள் என்னெல்லாமோ சொல்லுவார்கள். இந்த விபரீதமான எண்ணங்களே நமக்கு வேண்டாம். அந்த டைம் போகக்கூடாது விட்டுருவோம், அவ்வளவுதானே. வாழ்க்கையை பணைய வச்சு என்ன கிடைக்க போறது? வாழ்க்கைக்கு தானே இவ்வளவு. அப்ப ஜோரா இந்த ஹரிதாசர் சிஷ்யர்கள், சுவாமிகள் ஒன்றும் தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, அப்புறம் கண்ணை பறிக்கிற வெளிச்சம், ஆனால் என்னன்னு எங்களுக்கு புரியல. அப்படியா? வாங்கோ அப்படின்னு சொல்லி ஐஷண்ட போக உள்ள போனா திரும்பி அதே மாதிரி பெரிய வெளிச்சம். அப்ப அவர் அப்படியே உட்கார்ந்தார். ஹரிதாசர் உட்கார்ந்து அப்படி பாட்டுக்கு ஜபிக்கிறார். கொஞ்ச நேரத்துல அந்த வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி இந்த சிஷ்யாளுக்கு அழகா ரூபம் தெரிகிறது. யார் ரூபம்? ராதா கிருஷ்ண ரூபம். அப்ப அந்த ராதா கிருஷ்ண ரூபம் அவ்வளவு அழகா இருப்பா. கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருப்பா. ராதா ராணி அழகா ஹரிதாசருடைய மடியில ஒரு பக்கம் கண்ணன், ஒரு பக்கம் ராதா ராணி. குழந்தை மாதிரி 2 பேரும் இவர் மடியில உட்கார்ந்து இருக்கு. அப்படியே மயங்கி போனார்கள் சிஷ்யர்கள் எல்லாரும், பிரமிச்சு போனான். அவர் ஏண்டா அப்படி தியானம் பண்றாருன்னு இப்ப புரிஞ்சு கொடுத்து யோசனை பண்ணி பாருங்களேன். எப்படி தியானம் பண்ணியிருந்தார்னா அவருடைய மடியில ராதையும் கண்ணனுமா உட்கார்ந்துப்பா. நீங்களும் நாமஜபம் பண்ணுங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்களும் அமைதியாக உங்க கடமைகளை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வாங்க. நிச்சயமா உங்க மடியும் ராதையும் கண்ணனும் உட்காரத்திற்கான
பாக்கியம் உடையதுதான். அதுக்கு தகுதி உண்டு, அதுக்கு அந்த பக்குவம் தான் வரணும். தகுதி என்னைக்குமே உண்டு. நம்ம உடம்ப படைச்சது சுவாமி தானே, அதை அனுபவிக்கிற பக்குவம் வரும் பொழுது தானாகவே உங்க மனசுல உங்க உடம்புல மடியில உங்க தோல்ல கைய போட்டுண்டு உங்களை கட்டி அணைச்சுண்டு ராதையும் கண்ணனும் அனுகிரகம் செய்வார்கள். சந்தே போயிட்டா சிஷ்யா, ஒரு க்ஷணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் மடியில அழகான ஒரு மூர்த்தி. அதுதான் வனுக்கே விஹாரி பாங்கே விஹாரி. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த உஷ்ணம் மறைஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நிறைய தோண்டினா அப்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி நிதிவனத்துல கிடைச்சவன் தான் வனுக்கே. நிதிவனத்தினுடைய விஹாரி தான் வனவிஹாரி, வனுக்கே விஹாரி, பனுக்கே விஹாரி, பாங்கே விஹாரி. இன்னைக்கு அவனுக்குத்தான் கூட்டமோ கூட்டம். அவன் இன்னைக்கு தெரியுமா ஆவிர்பவிச்சான்? அதேதான் இன்னைக்கு. அது ஒரு பஞ்சமி. இன்னைக்கு வசந்த பஞ்சமி, பாண்டுரங்கன் ருக்குமாயி கல்யாண தினம். வசந்த பஞ்சமி, மகா வைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் அவதார தினம். அதேதான் மார்கழி மாச சுக்லபக்ஷ பஞ்சமி, விவாக பஞ்சமி இருக்கு இல்லையா, அன்றைய தினத்துலதான் பாங்கே பிஹாரி அவதாரம் பண்ணான். அதுக்கு பேர் பிஹார் பஞ்சமி அப்படின்னு பெயர். புரியுறதா? ஸோ இப்படி அழகா 1562 ஜம்னு கிடைச்சான். 1562 தான் பாங்கே பிஹாரி பிரகடனமான வருஷம். இன்னைக்கு அந்த பயலுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அவனை பார்க்கறதுக்கு அத்தனை அடிபுடி. நிஜமாவே பிருந்தாவனத்துல அப்படி அப்படின்னு மூச்சு மூட்டை நான் அழிச்சுட்டு போறேன். ஒரே கோவில் எதுன்னா பாங்கே பிஹாரி தான். எப்ப போனாலும் கூட்டம். அப்படி கசக்கி பிழிஞ்சு வெளில அனுப்புவான் நம்மள. அந்த இடத்துல எல்லாம் பாருங்கோ பார்த்துக்கோங்க, அவளை நின்று எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு. நான் பாடு உள்ள அழிச்சுட்டு போவேன். பாருங்கோ 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 பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோ வேற ஒன்றும் நின்றுலாம் நானே பார்த்துருக்கேன். ஒரு காலத்தை கூட்டம் இல்லாமலாம் நானே பார்த்துருக்கேன். சாதாரணமா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் நின்று என் கூட வந்த வயசானவாள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி அழகான ஒரு பாங்கே பிஹாரி. ஸோ அங்க என்ன இருக்கு? நிதிவனத்துல முதல்ல பாங்கே பிஹாரி பிரகட ஸ்தலம். அதை தாண்டினோன்னா விசாகாக்குண்ட். விசாகாவுக்கு தாகம் எடுக்க கண்ணன் தன் புல்லாங்குழலாலே உண்டாக்கின குண்ட் விசாகாக்குண்ட். ஸோ உள்ள நுழைஞ்சோடனே பாங்கே பிஹாரி பிரகஸ்தல். இதெல்லாம் அப்படியே நடந்து போகலாம். பாங்கே பிஹாரி பிரகஸ்தல், அதுக்கப்புறமா விசாகாக்குண்ட், அதுக்கப்புறமா அப்படியே நடந்து போகிற வழியில் ரங்கமஹல், அங்கே ராதாகிருஷ்ணனுடைய பெட்ரூம், அதுக்கு அடுத்தது தான் ராசலீலா ஆடக்கூடிய ஸ்தலம், அதுக்கு அடுத்தது தான் பன்சி சோரி ராதாராணி. அங்கெல்லாம் அப்படி முன்னாடிலாம் பார்த்தோம்னா அதில் வந்து வெறும் மூங்கிலால் ஒரு ஒன்றுமே இல்லாமல் நான் போயிருக்கேன். சாதாரணமாக மரங்களுக்கு முதலெல்லாம் போய் விளையாடி இருக்கோம். நாங்கள்லாம் நல்லா உருண்டு பிறண்டிருக்கோம். இப்போல்லாம் அந்த மூங்கில தட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த தட்டி போட்டு மூடி இருந்தா இப்போ கொஞ்சம் அந்த கிரில்லெல்லாம் போட்டு நம்ம மட்டும் மக்கள் மட்டும் அது வழியாக போகிற மாதிரிலாம் அதை பிளான் பண்ணிட்டு இது விதமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் வந்துருக்கு. இந்த ஹரிதாஸ் யாருடைய அவதாரம் தெரியுமா? லலிதா சகியினுடைய அவதாரம். இவெல்லாம் ராதாவினுடைய தோழிகள் அப்படின்ற அபிப்பிராயம். இந்த ஹரிதாசி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தாங்கள் ராதாராணியினுடைய தோழிகள், தாசிகள் அப்படின்னு அனுபவம். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, கோபால பட்ட கோஸ்வாமி பத்தி சொல்லும்போது அனங்கமஞ்சரி அப்படின்னு அவருடைய அந்த கோபியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹரிதாசர் லலிதா சகியினுடைய அம்சம்.
இந்த ஹரிதாசருடைய ஒரு சிஷ்யர் உண்டு, ஃபேமஸ் மியூசிஷியன், ரொம்ப ஃபேமஸ். நீங்க ஹிஸ்டரி புக் எல்லாம் படிச்சிருப்பேன். யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो स्वामी हरिदास की जय, जय बोलो बांके बिहारी की जय. இல்ல பாங்கிய பிஹாரி மூர்த்தி மட்டும்தான், ராதா மூர்த்தி கிடையாது. ஏன்னா ராதையும் கண்ணனும் சேர்ந்த ஒரு மூர்த்தி தான் பாங்கிய பிஹாரி. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வசந்த பஞ்சமி ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம்தான் வடநாட்டிலெல்லாம் சரஸ்வதி பூஜை கொண்டாடுவார்கள். சரியா? ராதே கிருஷ்ணா.